இன்னைக்கு பூசணிக்காய் கூட்டு எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு கடாயில கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல கடுகு சீரகம் போட்டு இது பொரிஞ்ச பின்னாடி ஒரு கொத்து கருவேப்பிலை அதுல ஆட் பண்ணிட்டு அதுல ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் சின்ன சின்னதா நறுக்கி அதை ஆட் பண்ணிட்டு அதை நல்லா வதக்கி விட்டுருங்க. அடுத்தது 2 மீடியம் சைஸ் தக்காளி நீள்வாக்குல கட் பண்ணி இதுல ஆட் பண்ணிக்கோங்க. அது வதங்குறதுக்காக கொஞ்சமா உப்பு ஆட் பண்ணி இதை நல்லா வதக்கி விட்டுருங்க. நான் ஏற்கனவே வேக வச்சு கடைஞ்சு வச்சிருக்க துவரம்பருப்பு பாசி பருப்பும் இதுல ஆட் பண்ணிக்கலாம். அடுத்தது 1.5 டீஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள், கொஞ்சம் பெருங்காயப்பொடி, 1/4 டீஸ்பூன் மஞ்சத்தூள் இதெல்லாமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொதிக்க விட்டுருங்க. இப்போ நான் ஏற்கனவே வேக வச்சிருக்க பூசணிக்காவை அந்த தண்ணியோட சேர்த்து இதுல ஆட் பண்ணிக்கிறேன். இது மிக்ஸ் பண்ண பின்னாடி நம்ம இதுக்கு ஏற்கனவே உப்பு ஆட் பண்ணிருக்கோம். அதனால ஒரு முறை உப்பு செக் பண்ணிட்டு தேவையான அளவு இப்போ உப்பு ஆட் பண்ணிட்டு நல்லா ஒரு 5 மினிட்ஸ் கொதிக்க விட்டுட்டு மல்லித்தழை தூவி இறக்கி நம்ம சர்வ் பண்ண ஸ்டார்ட் பண்ணலாம். இந்த கூட்டு ரைஸ்க்கு மட்டும் இல்லங்க, இட்லி தோசை கூட ரொம்பவே நல்லா இருக்கும். நீங்களும் உங்க வீட்டுல ஒரு முறை ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க.